ஆகஸ்ட் மாதம் 28ஆம் நாள் சனிக்கிழமை. பொதுக்காலம் வாரம் 20. வாழ்வின் வார்த்தைகள். இறை வார்த்தை உங்கள் வாழ்க்கை வழிகாட்டி. முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி கோவிலினுள் நுழைந்தது. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43. இறை வார்த்தைகள் 1 முதல் 7 வரை. அந்நாட்களில் மனிதர் ஒருவர் கோவிலின் கிழக்கு நோக்கிய வாயிலுக்கு என்னை அழைத்துச் சென்றார். இதோ, இஸ்ரேலின் ஆண்டவரது மாட்சி கிழக்கு பகுதியிலிருந்து வருவதைக் கண்டேன். அவரது குரல் பெரு வெள்ளத்தின் இரைச்சல் போல் இருந்தது. நிலமோ அவரின் மாட்சியால் ஒளி வீசிற்று. நான் கண்ட காட்சி அவர் நகரை அழிக்க வந்தபோது நான் கண்டது போன்றும், கேபார் ஆற்றோரம் நான் கண்டது போன்றும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன். ஆண்டவரின் மாட்சி கிழக்கு நோக்கிய வாயில் வழி கோவிலினுள் நுழைந்தது. பின்னர் ஆவி என்னை தூக்கி உள்முற்றத்திற்கு அழைத்துச் சென்றது. ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று. அம்மனிதர் என் அருகில் நிற்கையில் கோவிலிலிருந்து வேறொருவர் என்னுடன் பேசுவதைக் கேட்டேன். அவர் உரைத்தது, மானிடா, இது என் அரியணையின் இடம், என் கால்மனைக்கான இடம். இங்குதான் நான் இஸ்ரேலருடன் என்றென்றும் வாழ்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 85. பல்லவி. நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதைக் கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பல்லவி. நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். பல்லவி. நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். பல்லவி. நம் நாட்டில் ஆண்டவரது மாட்சி குடிகொள்ளும். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. அல்லேலுயா, அல்லேலுயா. உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். அல்லேலுயா. நற்செய்தி வாசகம். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் சொல்வார்கள், செயலில் காட்டமாட்டார்கள். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 23. இறை வார்த்தைகள் 1 முதல் 12 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமர்த்தற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோள்களில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வர மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம். ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம். ஏனெனில்
உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஜெபம். திருப்பாடல் 9 அடிப்படையில். ஆண்டவரே, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். துன்ப நேரங்களிலும் நெருக்கடியான காலங்களிலும் நீர் அடைக்கலமானவர். ஒடுக்கப்பட்டோருக்கு ஆண்டவரே அடைக்கலமாகவும் இக்கட்டான காலங்களில் உயர்ந்த கோட்டையாகவும் விளங்குகிறீர். உமது திருப்பெயரை அறிந்தவர்கள் உம்மீது நம்பிக்கை வைப்பார்கள். ஏனெனில் ஆண்டவரே, உம்மை தேடுகிற எவரையும் நீர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. உன்னதமானவரே, உம்மில் நான் மகிழ்ந்து களி கூறுவேன். உமது திருப்பெயரை புகழ்ந்து பாடுவேன். என் எதிரிகள் பின்வாங்கி விழுந்து உமது பிரசன்னத்திற்கு முன்பாக அழிந்து போயினர். நீர் எனக்காக வழக்காடி எனக்கு நியாயம் செய்தீர். நீதியுள்ள நீதிபதியாக சிம்மாசனத்தில் அமர்ந்து தீர்ப்பு வழங்கினீர். ஆண்டவரே, உலக அரசுகளையும் அகழ்ந்து கொண்ட தலைவர்களையும் உமது நீதியின் கரத்தினால் ஆண்டு நடத்துகிறீர். நீர் புறவினத்தாரையும் கடிந்து கொண்டீர். துன்மார்க்கரை அழித்து அவர்கள் பெயரை என்றென்றைக்கும் இல்லாதபடி துடைத்து போட்டீர். பகைவர்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டு பாழானார்கள். அவர்களின் நகரங்களை நீர் வேரோடு பிடுங்கினீர். அவர்களை பற்றிய நினைவே ஒளிந்து போயிற்று. ஆனால் ஆண்டவரோ என்றென்றும் வீற்றிருப்பார். நியாய தீர்ப்புக்காக தமது சிம்மாசனத்தை ஆயத்தம் பண்ணியுள்ளார். அவர் உலகத்தை நீதியோடு நியாயம் தீர்ப்பார். மக்களினங்களுக்கு நேர்மையுடன் நீதி வழங்குவார். எழுந்தருளும் ஆண்டவரே, அற்ப மனிதன் அகந்தை கொண்டு உமக்கு முன்பாக பலமடையாதபடி செய்யும். உலக மக்களினங்கள் உமது திருமுன்னிலையில் நிறுத்தப்பட்டு நியாயம் தீர்க்கப்படட்டும். ஆண்டவரே, அவர்கள் மீது தெய்வ பயத்தை வரப்பண்ணும். தாங்கள் சர்வ வல்லமையுள்ள இறைவனின் கையில் வெறும் பலவீனமான மனிதர்களே என்பதை சகல தேசத்தாரும் உணர்ந்து அறியும்படி செய்யும். எங்கள் வாழ்வின் சகல ஒடுக்குமுறைகள், மனக்கலக்கங்கள் மற்றும் அநீதிகளிலிருந்து எங்களை விடுவித்து உமது நீதியின் மாறாத பாதையில் எங்களை வழிநடத்தும். எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மன்றாடுகிறோம். ஆமென். திருச்சிலுவை அடையாளத்தினாலே தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் எங்கள் இறைவா. தந்தை, மகன், தூய ஆவியார் பெயராலே ஆமென். திருச்சிலுவை நமது அடையாளம். பொழுதில் கூவிடும் குயிலுடன் கலந்து நான் உன்னை
உம்மை நாடுகிறேன். குழந்தையின் மழலை கூவிட்டிடும் இனிப்பில் மகிழ்ந்துமே நான் உன்னை வாழ்த்துகிறேன். குழந்தையின்